எல்லாம் வல்ல இறை சக்திகளையும் இயற்கை சக்திகளையும் இந்த நேரத்தில் வணங்கி நம்மை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்ற இந்த இடத்திற்கு, இந்த குடிலுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்மையெல்லாம் ஒன்றிணைத்த இந்த மைய புள்ளியாக விளங்குகின்ற இந்த குடிலில் மிக பெரும் சக்தியாக வெளிப்பட்டு மக்களை ஒன்றிணைக்கும் அந்த பேரொரு மிக சக்தி ஞானகுரு ருத்ரமகரிஷி சுவாமிகளின் சக்தி. இங்கு மகாகுரு மகாசித்தர் கோகுர் அவர்களுடைய நெறிமுறைகளின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி ஞானகுரு ருத்ரமகரிஷி சுவாமிகள் முருகப்பெருமானின் அருள் பெற்று இந்த இறை பணியை தொடங்கினார். உலகெங்கிலும் உள்ள இந்த மண்ணின் அடையாளமாக இருக்கின்ற முருகப்பெருமானின் ஆலயங்கள் உலகெங்கிலும் உள்ள மண்ணின் மைந்தர்களின் வாழிடங்களில் பெரும் ஆலயங்களாக, பெரும் வழிபாட்டு மரபை கொண்டு இங்கே வருகின்றது. அந்த வகையில் நம்முடைய மாயோனி ஞானஒளி பீடமும் மலேசிய மண்ணில் கால் பதித்து அங்கு ஞானகுரு ருத்ரமகரிஷி சுவாமிகளை, அவருடைய நெறிகளை, தத்துவங்களை பரப்புவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உலக நாடுகளில் உள்ள கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்களில் அந்த அன்பின் தத்துவத்தை எடுத்து செல்வதற்கு பெரும் வாய்ப்புகள் இறை சக்திகள் நமக்கு வழங்கி இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளின் மூலம் நாம் நம்முடைய கருத்துக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று உலக மக்களிடையே அதை பரப்புதல் என்பது அன்பு செய்தலைத்தான். ஏதொரு எதிர்பார்ப்பும் இன்றி மக்களுக்கு அன்பு செய்வதை ஒரு நெறியாக எடுத்துரைக்க வேண்டும். மனிதர்களுக்கு மனிதர் மிகுந்த வேறுபாடுகளுடன், பெரும் பகையுணர்வுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த பிரிவினைகளை எல்லாம் களைந்து, இந்த குறைகளை எல்லாம் மறந்து மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பரப்புதலின் நோக்கம். அன்பை பரப்புவது மிகவும் முக்கியமான பணி, முக்கியமான தேவை. அந்த தேவையை ஒவ்வொரு மனிதரும் கையில் எடுத்துக்கொண்டு எங்கோ வாழ்கின்ற கண்ணுக்கு தெரியாத இந்த உயிரினங்களுக்கு கூட அது பயன்பட வேண்டும். அப்படியான நெறிகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த மாயோனி ஞானஒளி பீடத்தின் மிகப்பெரிய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கின்றனர். ஆனால் இன்னும் நிறைய பேர் இந்த பணியை தலைமையில் கொண்டு, அவரோட கடமையில் முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய எத்தனையோ அன்பர்கள் இருக்கின்றனர். அதில் நம்முடைய மாயோனி ஞானஒளி பீடத்தினுடைய செயலர் கோவிந்தராஜ் சார் அவர்களை முதன்மையாக கூறலாம். அடுத்து பிரகாஷ் சார் அவர்கள், ரத்னமூர்த்தி சார் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த நெறிக்கு மிகுந்த ஒரு தாங்கு தூண்களாக இருந்து ஒரு அடிக்கும் ஊன்றுகோலாக இருந்து வருகின்றனர். அதுபோன்று மகளிருடைய உழைப்பு அளப்பரியது. கௌதமி, கிருஷ்ணவேணி, அதுபோன்று
இங்கே வந்திருக்கக்கூடிய பழனியம்மாள் இவங்க எல்லாருமே நமக்கு ஒவ்வொரு விதத்துலையும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம ஞான ஒளி பீடத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன் மனிதன் அன்றாடம் சாப்பிடுவது, உறங்குவது, மற்றவர்களுடன் பேசுவது, அத்துடன் கூடுதலாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு இல்லத்தில் நடைபெறக்கூடிய கல்யாணம், காதுகுத்து அது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து இந்த வாழ்வை அப்படியே நிறைவு செய்து விடுகின்றனர். இந்த வாழ்க்கையானது அப்படிதான் செல்ல வேண்டுமா? அப்படி செல்வதனால் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பயன் என்ன? இத்தனை அரிய பெரிய இந்த பிறப்பின் நோக்கம் என்பது மிகச் சிறிய அளவிலே குறுக்கிவிடத்தான் வேண்டுமா? ஏன் அப்படி வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற போதுதான் உங்களுக்கு இன்னொரு வாசல் என்பது இருக்கின்றது என்பது தெரிய வரும். அந்த இன்னொரு வாசல் என்பதுதான் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பிறருக்கு பயன்படும்படி, பிறர் உங்களுடைய வழிகாட்டுதலை தேடும்படி, பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்படி அமைக்கின்ற அந்த வாழ்க்கை தான் அன்பே மொழி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. நாம் பிறந்தோம், உண்டோம், உறங்கினோம், உடுத்தினோம், மகிழ்ந்தோம், மறைந்தோம் என்று இல்லாமல் இந்த உலகில் பிறந்தோம், நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்தோம், நம்மால் முடிந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுத்தோம், நம்மால் இயன்ற நல்ல வழிகளை மற்றவர்களுக்கு காட்டினோம். அதனால் இந்த உலகில் நீங்காத இடத்தை, அந்த தடத்தை நாம் பெற்றோம் என்ற அந்த வாழ்க்கையை தான் குருமார்கள், ஒவ்வொரு குருமார்களும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை முறையை தான் கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த குடில் உங்களுக்கு உங்கள் வீடு அருகே இருக்கின்றது. அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் மகா சித்தர் போகர் அவர்கள் நீங்கள் அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து இன்னும் மேன்மையான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், அதற்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும், உங்களிடமே அந்த தகுதிகள் இருக்கின்றன என்று நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அவர் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியிருக்கின்றார். அதுவும் சிறிய நூல்கள் அல்ல, மிக பெரிய பெரிய நூல்கள். 12,000, 7,000, 1000 என்று பாடல்களை கொண்ட, அந்த பெயர்கள் தலைப்புகளை கொண்ட நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியிருக்கின்றார். சித்தர்களிலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று பணி செய்து சேவை செய்த சித்தர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் போகர் சித்தர் மட்டும்தான். அவர்தான் இந்த மண்ணின் அடையாளம், தமிழ் இனத்தின் அடையாளம், தமிழ் மக்களின் அடையாளமாக திகழ்கின்ற அந்த மகா சித்தர் போகர் அவர்கள் உலக புகழ் பெற்ற சித்தர். சைனாவிலே அவரை போயாங் என்று அழைக்கின்றார்கள். சைனாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான திருத்தலங்களில் போகர் சிலைகள் தவறாமல் இடம்பெற்றிருக்கும். அதை காணும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பட்ட மிகப்பெரிய அரிய செயல்களை அவர் செய்திருக்கின்றார், இந்த மண்ணில் நீங்காத இடத்தை அவர் பிடித்திருக்கின்றார் என்பது அவருடைய செயல்களின் மூலமாக இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த தடத்தை, அந்த நெறியை யாரும் மறுக்க முடியாது. அப்படியான மிக உயர்ந்த வாழ்க்கை நெறியை, அறநெறியை நமக்கு தந்திருக்கின்ற போகர் பெருமானின் யோக மரபுகள் பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். போகர் பெருமானின் யோக மரபு என்பது அட்டாங்க யோகம். பல்வேறு சித்தர்கள் இந்த யோகத்தை பற்றி பல்வேறு விளக்கங்கள் தந்திருக்கின்றன. அட்டாங்க யோகம் என்றால், ஆட் என்றால் ஹிந்தியில் 8 என்று பொருள். உங்களுக்கு தெரியும், ஆட். அந்த ஆட் பிளஸ் அங்கம்,
8 அங்கங்களை கொண்ட யோக பிரிவுகள் என்று அர்த்தம். பெண்கள் தான் மிகவும் கவனிக்கணும். பூ கட்டுறதெல்லாம் கூட ஓரமாக வச்சுருங்க. பூ கட்டுறது முக்கியமே இல்லை, அது ஓரமாக வச்சுட்டு கவனிங்க. கட்டின அளவு போதும். நீங்கள் கவனிக்கிறது தான் முக்கியம். வச்சுருங்க. அப்படியே சேர் போட்டு உட்காந்துருக்கோம், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காராதீங்க, இடம் விட்டு மாறி உட்காரணும். இப்படி இடையில இடையில உட்காரணும். அப்படி உட்காந்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே நான் தெரியும், நீங்கள் கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு கவனிக்க முடியுதான்னு தெரியும். அட்டாங்கம் என்பதற்கு எண்வகை பிரிவுகள் 8 அங்கங்களை கொண்டது. ஆட் ப்ளஸ் அங்கம், அட்டாங்கம் என்ற அந்த எண்வகை பிரிவுகளில் இந்த யோக மரபு சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் எடுத்தவுடன் தியானத்திற்கோ வாசிக்கோ குண்டலினிக்கோ சென்றால் அது நமக்கு அவ்வளவு சாதகமாக அமையாது, அவ்வளவு அது எளிதானதும் அல்ல. நீங்கள் யோகத்தை முறையாக, இந்த எண்வகை அட்டாங்க யோகத்தை நீங்கள் முறையாக நீங்கள் பயிற்சி செய்தால் தான் அந்த வாசி யோகமும் குண்டலினி யோகமும் உங்களுக்கு மிக எளிதாக சாதகமாகும். இதை செய்யாமல், இவைகளை முறைப்படி பயிற்சி எடுக்காமல் வாசிக்கோ நீங்கள் மற்ற தியான முறைகளுக்கோ சென்றால் நீண்ட காலமாகும். உங்களுக்கு மிகுந்த போராட்டமாக அது மாறும். உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் போராட வேண்டி வரும். உங்கள் மனதுடன் நீங்கள் தொடர்ந்து முரண்பட்டு கொண்டே இருக்க வேண்டி வரும். அதனால் எண்வகை மார்க்கத்தில் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது இயமம். அந்த எண்வகை என்ன என்று சொல்லிவிடுகின்றேன். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சமாதி, தாரணை. அதுக்கு முன்னாடி இந்த 8 வகையில் முதல் நியமம் மிகப்பெரிய பாடம். அந்த மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் சரியாக முறையாக பயிற்சி செய்த பின்பு அடுத்துதான் நியமத்திற்கு நீங்கள் வர முடியும். இவைகளை நீங்கள் சரிவர செய்யாமல் போகின்ற போது அந்த தியான முறைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவது மிக மிக கடினம். நியமத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுய ஒழுக்கம். நியமம் என்பது சுய ஒழுக்கம். அதாவது நீங்கள் காலையில் எழுவது முதல் படுக்கையில் விழுவது வரைக்குமான இடைப்பட்ட அந்த வாழ்க்கை முறை, அதுதான் நியமம். தினமும் நாம் செய்கின்றோம். காலையில் எழுந்ததும் எல்லோரும் அவரவர் காலக்கடன்கள் தொடங்கி இரவு தூங்கும் வரைக்கும் ஏதேனும் ஒன்றை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை முறையாக எப்படி செய்வது என்பதை பற்றி தான் மிக விரிவாக, மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காலையில் எழுந்தவுடன் எப்படி எழ வேண்டும்? அதிர்ச்சியாக எழுதல் கூடாது. மிக அசதியாக எழலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் உறங்கலாமா என்று எழுதல் கூடாது. இந்த இரண்டும் அல்லாத ஒரு புது முறையில் புதிதாக பிறந்த அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த புத்துணர்ச்சியோடு காலை எழுதல் அமைய வேண்டும். காலையில் எழுகின்ற போது உங்களுக்கு கால் நிறைய பேர் ஊண்ட முடியாது. கை பிடிச்சிக்கிறோம், கால் பிடிச்சிக்கிறோம், வாய் வறண்டு போயிடும். கழுத்து வலிக்கும், தலை வலிக்கும். இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. தூங்கி எழுந்தால் புத்துணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக தூங்கியிருக்கீங்க, உங்கள் உடம்புல சரியாக ரத்த ஓட்டம் பாய்ஞ்சிருக்குது, சரியாக நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சிருக்கீங்க என்று அர்த்தம். இப்போ எழுதலிருந்து
எழுந்தவுடன் கண்ணாடி பார்க்க வேண்டும். கண்ணாடி என்பது முகம் பார்க்கிற கண்ணாடி அல்ல. கண்ணாடி என்பது கண்ணுக்குள் இருக்கின்ற நாடி. அதாவது கண் எரிகின்றதா, கண் சிவந்திருக்கின்றதா, கண்ணில் நீர் வழிகின்றதா, கண் எப்படி இருக்கின்றது என்பதை. ஏனென்றால் இவ்வளவு நேரம் உறக்கத்தில் கண்கள் மூடி இருந்தது. விழித்தவுடன் எப்படி இருக்கின்றது, நம்முடைய கண்களினுடைய தன்மை, அந்த இயல்பு எப்படி இருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். பின்பு நம்ம உடம்பு முழுவதையும் சுத்தி செய்ய வேண்டும். சுத்தி என்பது ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்துகின்றார். தந்த சுத்தி, நேத்திர சுத்தி, நாசி சுத்தி, தேக சுத்தி என்று ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்துகின்றார். அந்த தந்த சுத்தி என்பது என்ன என்றால் பற்களை தூய்மைப்படுத்துவது. பற்கள் என்ற தந்தம், யானைக்கு தந்தம் என்று சொல்வது போல தந்த சுத்தி என்பது பற்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது. பற்களை எப்படி தூய்மை செய்வது? காலைல எழுந்திரிச்சு பேஸ்ட் போட்டு விளக்கிட்டா பல்லு சுத்தமாகிடுமா? அது அரையும் குறையுமா? ரொம்ப நாள் வச்சிருந்த ட்ரெஸ்ஸை 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒருத்தா மாற்றிடணும். அப்படி செஞ்சால் பல்லு சுத்தமாகிடுமா? ஆகாது. அதுக்கு என்ன செய்யணும்? வாய், நாக்கு, பல்லு, சுவைய, அந்த அரும்புகள், மூக்கில் உள்ள அந்த சளி மொத்தமும் வெளியேறணும்னா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது எண்ணெய் கொப்பளிப்பு. எண்ணெய் கொப்பளிப்பு நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வாய், நாசி துவாரங்கள், வயிற்றில் உள்ள தேவையற்ற வாயுக்கள், தாது உப்புக்கள் அத்தனையும் அந்த எண்ணெயில் 15 நிமிடங்கள் வாயில் ஊற வைத்து கொப்பளிக்கின்ற அந்த எண்ணெயில் முழுவதுமாக அது கலந்து அந்த எண்ணெயின் தன்மை மாறி, அந்த எண்ணெய் விஷத்தன்மையாக மாறி, நீங்கள் கீழே கொப்பளித்து அது ஒரு சிறு பல்லியோ ஒரு சிறு உயிரினங்களோ அதை நக்கினால் அது இறந்துவிடும். அப்படியான விஷத்தன்மை கொண்ட அத்தனை நச்சுக்களையும் அந்த எண்ணெய் போக்க வல்லது. அதை நீங்கள் எழுந்தவுடன் வாய் கொப்பளித்து விட்டு அந்த சுத்தத்தை செய்ய வேண்டும். அதில் 6 வகையான சுத்தங்கள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றன. அதற்கு பின்பு நீங்கள் வாயை கொப்பளித்து விட்டு வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளித்து விட்டு பின்பு தான் பல் துலக்க வேண்டும். பல் துலக்குதல் என்பது 3 வகையான செயல்பாடுகளை கொண்டது. அதாவது நீங்கள் எதில் நீங்கள் பல் துளைக்கினாலும் சரி, பல்பொடி போட்டு துளைக்கினாலும் சரி, பேஸ்ட் போட்டு துளைக்கினாலும் சரி, பல் துலக்குதல் என்பது முதல் 2 நிமிடங்களாவது குறைந்தபட்சம் பல்லை துலக்க வேண்டும். 8 வகையாக அந்த பிரஷை திருப்பி பல்லை துலக்க வேண்டும். 8 வகை முன் பல்லிற்கு இப்படி நேராக தேய்க்க வேண்டும். மேல் பல்லிற்கு மேல் திருப்பி நேராக தேய்க்க வேண்டும். கடவாய் பல்லிற்கு இப்படி சைடில் தேய்க்க வேண்டும். மேல் பல்லிற்கு மேலும் கீழுமாக தேய்க்க வேண்டும். இப்படி 8 வகையாக அந்த பல்லை துலக்க வேண்டும். அதன் பின்பு 2வது நாக்கை சுத்தம் செய்வது. நாக்கை வைத்து உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு என்பதை முழுவதுமாக சொல்லிவிட முடியும். உங்கள் வாயில் நடிக்கின்ற அந்த நாற்றத்தை வைத்து உங்கள் உடம்பில் என்ன நோய் இருக்கின்றன, என்னென்ன நோய் அடுத்து வரப்போகின்றது என்ற அந்த இண்டிகேஷன் நாக்கில் தான் தெரியும். அந்த நாக்கை சுத்தம் செய்த பின்பு மறுபடியும் கொப்பளித்து விட்டு கையை வைத்து மேல் ஈர்கள், உள்பக்க ஈர்கள், கீழ் பக்கமாக பல் ஈர்களை மசாஜ் செய்ய வேண்டும். பல் பொடி போட்டு துளைக்கினால் என்ன செய்வீர்களோ அதை போன்று செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பல் விளக்கியதற்கான, துளைக்கியதற்கான முழுமையை அது பெற முடியும். அதுபோன்று நீங்கள் கண்ணை சுத்தம் செய்வதற்கு காலையில் எழுந்து மெல்லிய குளிர்ந்த நீரில் நீங்கள் கண்களை நல்ல அகலமாக திறந்து
முதல்ல சரியாக தான் இருந்தது, அப்படி விட்டுருக்க வேண்டியது. எப்பவுமே எக்கோ ஆகுது. சவுண்டு மட்டும் வைங்க, வேற எதுவும் வைக்க வேண்டாம். அந்த மெல்லிய குளிர்ந்த நீரில் வாய்க்குள் முழுவதுமாக தண்ணீரை நிரப்பிக் கொள்ள வேண்டும். வாய் முழுவதும் தண்ணீரை முழுவதுமாக வாய்க்குள் நிரப்பிக்கொண்டு கண்களை நன்றாக அகலமாக திறந்து கண்களுக்குள் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்பொழுது இந்த வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அழுத்தம் கண்கள் வரைக்கும் நிறைய கொடுக்கும். அப்பொழுது இந்த தண்ணீர் போகும்போது முழுவதுமாக தூய்மையாகிவிடும். இப்படி கண்களை சுத்தம் செய்து போட்டு கசக்கக்கூடாது. கண்களை இப்படி ஒத்தி தான் எடுக்க வேண்டும். அந்த மென்மையான துணிகளை ஒத்தி எடுக்க வேண்டும். அதை துடைக்கக்கூடாது. கண்களை போல பாதுகாப்பது வேற எந்த உறுப்பையும் கிடையாது. அவ்வளோ பத்திரமா கண்ணை பார்த்துக்கணும். நம்ம விரல் வச்சு கூட நம்ம கண்ணை கசக்கக்கூடாது. அவ்வளவு முக்கியமான ஒரு கண். எல்லா விதமான சூழ்நிலைக்கும் முதலில் பாதிக்கப்படுவது கண் தான். மகிழ்ச்சிக்கும் கண் பாதிக்கப்படும், அழுகைக்கும் கண் பாதிக்கப்படும், குளிர்ச்சிக்கும் கண் பாதிக்கப்படும், வெப்பத்திற்கும் கண் பாதிக்கப்படும். அதனால் கண்ணை மிக பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இது இரண்டாவது தூய்மை. அடுத்து நம்மளுடைய குளியல் முறை. எப்படி குளிக்க வேண்டும் என்றால், பாத்ரூமுக்குள்ளே போய் பைப்பை திறந்து தண்ணி எடுத்து டப்புன்னு தலையிலேருந்து ஊற்றிட்டு ஷாம்பு போட்டு மேலேருந்து கீழே இருக்கு சோப்பை போட்டு குளிச்சு தண்ணியை ஊற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, குளிச்சு முடிச்சாச்சு. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, சூடு எப்படி வெளியேறதுக்கான எந்த வழியும் இல்லாமல் அந்த குளித்ததோட பலன் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய சூடு, அதாவது முதல் நாள் நம்ம தூங்கி இருக்கிறோம், தூங்கினதுக்கு அப்புறமான அந்த கழிவு என்பது சூடாக இருக்கும். அந்த சூடை வெளியேற்றணும். அது எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த குளிக்கிற முறை. குளிர்வித்தல். குளித்தல் எப்படி சொன்னாலே குளிர்வித்தல் என்று தான் பொருள். அந்த குளிக்கிற முறை எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஐஸ் தண்ணியில் கூட குளிக்கலாம். இமயமலையில் நான் ஐஸ் தண்ணியில் குளித்தேன். அவங்க சொன்னபடி குளித்தேன், குளிரில். இந்த சாட்சி இருக்காங்க கேளு, அவ்வளோ ஜில்லு தண்ணி, அவ்வளோ குளிக்க முடியும். அவங்க சொல்கிற முறையில் குளித்தோம்னா ஐஸ் தண்ணியில் தாராளமாக குளிக்கலாம். எப்படி குளிக்கணும் அப்படின்னா, முதல்ல நின்று குளிக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. நிற்கும்போது பாதத்தோட அழுத்தம், உடம்போட அழுத்தம் பாதத்தில் இருக்கிறதுனால பாதத்தின் வலி அந்த வெப்பம் வெளியேறாது. அதனால் என்ன செய்யணும், உட்கார்ந்து குளிக்கணும். பலகையிலே உட்காரக்கூடாது, சமணங்கால் போட்டு உட்கார்ந்து குளிக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்ல ஜில்லு தண்ணி, குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நரம்புகள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். எல்லா உறுப்புகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிச்சிங்கன்னா. இப்போ குளிர்ந்த நீரை முதல்ல எங்கே ஊற்றணும் உடம்புல அப்படின்னா, பாதங்களில் தான் முதல்ல ஊற்றணும். பாதங்களில் முதல்ல ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 அரை நிமிஷம் பாதத்தில் தண்ணி ஊற்றி பாதத்தை நல்லா சுத்தமாக கழுவணும். பாதத்தில் தான் நிறைய அழுக்கு இருக்குது. ஏன்னா கீழே ஊண்டி நடக்கிறது பாதம் தானே. பாதத்தை மட்டும் தேய்ச்சே கழுவ மாட்டோம். அதனால பாதத்தை நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் முட்டி வரைக்கும் தண்ணி ஊற்றி அங்கே மட்டும் சோப் போட்டு கழுவுங்க. முட்டியிலேருந்து கால் வரைக்கும் சோப் போட்டு கழுவுங்க. 2 காலையும் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஊற்றிட்டு மறுபடியும் இடுப்புலேருந்து முட்டி வரைக்கும் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எவ்வளோ ஐஸ் தண்ணி ஊற்றினாலும் உங்களால் ஊற்ற முடியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அங்கே நல்லா தேய்ச்சி நல்லா சோப் போட்டு ஊற்றி முடிச்சுட்டு தண்ணி எடுத்து அப்புறம் தான் நீங்கள் ஷோல்டருக்கு ஊற்றணும். ஷோல்டருக்கு ஊற்றும்போது அங்கே கைக்கு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் தான் தலைக்கு ஊற்றணும். கடைசியாக தான் நீங்கள் தலைக்கு ஊற்றணும்.
கடைசியாக நீங்கள் தலைக்கு ஊற்றும்போது நீங்கள் எத்தனை ஐஸ் தண்ணி ஊற்றினாலும் தலைக்கு எந்த சுரணையுமே இருக்காது. நல்லா வாங்கிக்கும். நீங்கள் ஜில்லுன்னு இருக்காது. நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி ஊற்றினோன்னு, அதெல்லாம் நமக்கு அந்த தண்ணி ஏற்றுக்கல உடம்பு அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான். ஜில்லுன்னு குளிர் தாங்க முடியல கத்துறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுமே இருக்காது தலைக்கு ஊற்றும்போது. தலைக்கு ஊற்றியாச்சு. எப்படி தலைக்கு தேய்க்கணும் அப்படின்னா, இந்த நுனி விரல் வச்சு இப்படி தான் தேய்க்கணும். இப்படி தான் தலையை தேய்க்கணும். போட்டு இப்படி அரைக்கி தேய்க்கக்கூடாது. அதனால் என்ன ஆகும், தலை தான் வலிக்கும், கை தான் வலிக்கும். அது அந்த பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. நுனி விரல்களால் தலையை தேய்க்கணும். தேய்ச்சி தலைக்கு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் பாடியையும் நீங்கள் தேய்ச்சி குளிக்கணும். தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் கீழே வரைக்கும் நீங்கள் முழுசாக. அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் குளியல் பொடியோ சோப் போடுறது தவிர்த்துட்டு குளியல் பொடி போட்டு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ தலையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடும். அங்கேருந்து அப்போ உடம்பு முழுதும் தூய்மையாகிடும். நீங்கள் குளித்து வெளியே வரும்போது கண்டிப்பாக துவட்டி முடிச்சதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மற்ற நாள் இத்தனை நாள் குளித்ததெல்லாம் விட்டுட்டு நாளையிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் குளிச்சு பாருங்கள். உங்களோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அப்போ குளிக்கிறதுல இத்தனை முறையும் சொல்கிறாங்க. எப்படி நம்ம தண்ணியில் ஆறு முதல்ல குளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இறங்கும்போது நம்ம பாதம் தான் நனையும். அப்படி போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கும் இல்லையா, அதுதான் குளிக்கிற முறை. அப்படி தான் போகணும், அதுதான் சரியான முறை. அந்த முறையில் தான் குளிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துவட்டுறதுக்கு எப்படி துவட்டணும், இளம் வெயிலில் இளங்காலை வெயிலில் குளிச்சுட்டு அந்த துவட்டணும். காது நல்லா சுத்தம், அப்போ தான் சுத்தம் பண்ணணும். மற்ற நேரம் போய் பர்ஸை விடுறதோ காதுக்குள்ளே தேவையில்லாமல் அந்த கோழி இறை விடுறது நிறைய பேரெல்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் செய்யவே கூடாது. குளித்து முடிச்சாச்சு, தலை சூடெல்லாம் காதில் இறங்கி அது வெளியில் வந்திருக்கு. அதனால் அந்த காதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இருக்கும். நீங்கள் சாதாரணமாக தண்ணி பட்டாலே நீங்கள் தொடச்சாலே வந்துடும். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் கூலிங் பண்ணி மூக்கு சுத்தமாகிடுச்சு, தொண்டை சுத்தமாகிடுச்சு, குளிச்சு முடிச்சோடனே காதும் சுத்தமாகிடும். அப்போ நம்ம ஓவரால் உடம்பை நல்லா சுத்தி பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க வெளியில் இருக்கிறது கூட சுத்தம் பண்ணிட்டோம். உடம்புக்குள்ளே இருக்கிறது சுத்தம் பண்ணணும் இல்லையா, அதை எப்படி சுத்தம் பண்ணுறது? 2 மூடி டெட்டால் குடிச்சிடலாமா, இல்லை மஞ்சள் கரைச்சி குடிச்சிடலாமா? இப்போ உள்ளே இருக்க உறுப்புகளெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறது? உள்ளே இருக்க உறுப்புகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த நாடி சுத்தி என்பது தான் மூச்சு பயிற்சி. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 21 முறை குளித்து முடிச்சுட்டு அந்த நல்ல ஒரு புத்துணர்ச்சியான அந்த காலை நேரத்தில் ஒரு பிராணாயம் அந்த இது பண்ணுறது. நீங்கள் நாடி சுத்தியில் அது பண்ணணும். இது நீங்கள் பண்ணினீங்கன்னா 21 முறை இந்த மூக்கு அடைச்சிட்டு இந்த மூக்கில் விடணும். அப்படி இந்த மூக்கு அடைச்சிட்டு இப்படி 2 மூக்குலையும் சேர்த்து இப்படி குறைஞ்சபட்சம் 21 முறை செஞ்சிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும், எல்லா உறுப்புகளும், ராஜ உறுப்புகள் தொடங்கி சின்ன சின்ன நரம்புகள் வரைக்கும் எல்லாமே சுத்தமாகும். நாடி சுத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இது பண்ணும்போது அந்த காலை பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகுந்த பசி மிகுந்த பசியோடு. அப்புறம் ஏதாவது செய்யணும், சாப்பிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சுறுசுறுப்பு அப்போவே வந்துடும். நீங்கள் நாடி சுற்றி முடித்த உடனே அந்த சுறுசுறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எதையாவது சாப்பிட்ணுன்னு தோணும். போன உடனே என்ன பண்ணுறதுன்னு அதை சாப்பிட்றது, இல்லைன்னு ஒரு தோசை சாப்பிட்றது, ஒரு இட்லி சாப்பிட்றது, இல்லை ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு உடனே அப்படி போய் இறங்கிடக்கூடாது. பசிக்கு இப்போ நம்ம உடம்புல நல்லா சுத்தமாகிடுச்சு, உடனே என்ன செய்யணும்? ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒன்றுமே இல்லையா, ரொம்ப நம்ம தண்ணியை லைட்டாக, ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் லைட்டாக வெதுப்பாக்கி அதை குடிக்கணும். எப்போ குடிக்கணும்னா கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுக்கணும்.
வெல்லம்ன்றது ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை, இல்லாட்டி ஒரு பீஸ் ஒரு கல்கண்டு, பனை வெல்லம், ஏதோ ஒன்று வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை குடிக்கணும். அந்த தண்ணீரை குடிக்கும்போது தான் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனையும் எல்லாம் வெளியில் தயாராகிடும், வெளியில் போகிறது. அப்போது அந்த குடலை சுத்தம் பண்ணி வச்சுக்கோ. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கணும். காலை சாப்பாடு அப்படின்றது எந்த பக்கம் திரும்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போகர் சித்தர். எவ்வளோ விவரமாக, எவ்வளவு அடுக்கடுக்காக ஒன்றும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அப்போது அந்த எந்த பக்கமாக திரும்பி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது காலை உணவில் எல்லா சுவைகளும் அடங்கிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா சுவைகளும் அதில் இருக்கணும். கசப்பு இருக்கணும், புளிப்பு இருக்கணும், இனிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், உவர்ப்பு துவர்ப்பு அத்தனையும் இருக்கணும். இத்தனை சுவைகளையும் அடங்கிய காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலை உணவை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும். சாப்பிட்டுட்டு அதை கவனிக்கணும். சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடணும். எதையாவது நினச்சிட்டு ஃபோனில் பேசிட்டு, டென்ஷனில் இல்லை சந்தோஷத்தில், பஸ்ஸை பிடிக்கும் பரபரப்பில், லேட் ஆயிடுச்சுன்னு அந்த பதட்டத்துலலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும். அப்போது அந்த சாப்பிடும்போது ரொம்ப நிதானமாக முதல் ஏப்பம் வரும். சாப்பிட்ட உடனே அந்த ஏப்பம் வரும்போது சாப்பிட்றது நிறுத்திடணும். உங்களுக்கு பிடிச்ச மண்டங்களாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமா கூட இருக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நோயாக மாறக்கூடிய சாப்பாடாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஏப்பம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்போதுல நிறுத்திடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் வாய் கொபிச்சு ஒரு மிடர் தண்ணி குடிக்கலாம், 2 மிடர் குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 20 நிமிடங்கள், அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி எப்படி குடிக்கணும்? வாயில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்படி வச்சு அப்புறமா குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா 1 டம்ளரே போதுமானது. எந்த பக்கமாக திரும்பி உட்காந்து சாப்பிடணும்? கிழக்கு திரும்பி அமர்தல் ரொம்ப சிறப்பு. மேற்கு தெற்கு கூட அமர்ந்து சாப்பிடலாம் திசை நோக்கி. வடக்கு திசை நோக்கி மட்டும் சாப்பிடக்கூடாது. வட திசை நோக்கி சாப்பிடுகின்ற போது உங்களுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படும். அந்த காந்த விசையானது வயிற்றுக்குள் தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது குடல் உப்புசமாவதும், செரிமானத்திற்கு தாமதமாவதும், சரியாக செரிமானமாகாமல் அந்த சத்துக்கள் விரயமாவதும் உடலிலே அது நடைபெறக்கூடும். அதனால் வடதிசை நோக்கி அமர்ந்து உண்ணுதல் கூடாது. இப்படி ஒவ்வொன்றாக இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுக்கே இவ்வளவு பெரிய நியமத்தில் எத்தனை பெரிய பாடங்கள் இருப்பாரு. இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள வேலைகள். இது நமக்கு மட்டும் நம்ம சொந்த இதுக்கே இவ்வளவு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் படுக்கையை எப்படி படுக்கணும், எப்படி மடித்து வைக்கணும், எங்கே வைக்கணும், என்ன கலரில் நீங்கள் விரிச்சு தூங்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு வரிசையாக சொல்லியிருக்கிறார். இதுதான் சுய ஒழுக்கத்துக்கு காலை நேரத்துக்குரிய இது. 2 நேரங்கள் மட்டும் மனிதன் சாப்பிட்டால் போதுமானது. காலையில் அத்தனை சுவைகளையும் அடங்கிய உணவை நீங்கள் உண்டால் மதியம் 3 மணி 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது.
நீங்கள் காலை உணவாக இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை இப்படியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 11 மணிக்கு பசிக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு டீ குடிப்பீங்க, அது பத்தாவது ஒரு வடை சாப்பிடுவீங்க. அது முடிஞ்சா அப்புறமா 1 மணிக்கு சாம்பார் இல்லைன்னா ஏதோ ஒரு காய் வச்சு சாப்பிட்டு தயிர் ரசம் சாப்பிட்டு மறுபடியும் எத்தனை மணிக்கு அது பசிக்கும்? 3 மணிக்கு 4 மணிக்கு பசிக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. அது முடிஞ்சிட்டு நைட்டு சாப்பாடு ஏதோ ஒரு தோசை இட்லியும் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே பட்டு தூங்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக 40 வயசில் அதுக்கு முன்னாடியே எலும்பு தேஞ்சு போயிடும், முட்டி தேஞ்சு போயிடும். உங்களால் கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்து குளிக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்து எழுந்திருக்கவே பிரச்சனையாக இருக்கும். வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகும்? அந்த மாதிரி மாறிடும். அப்போ நீங்கள் இறை பணிக்கு, ஆன்மீக பணிக்கு முதன்மையான தகுதி உங்கள் உடலை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது, தூய்மையாக வைத்து கொள்வது. இதுதான் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான உபகாரம். இது உங்களுக்கு செய்வதன் மூலம் பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் உங்களால் வாழ முடியும். யாருக்கும் உங்களால் தொந்தரவு வராது. நீங்கள் உடம்பை கரெக்டாக சுத்தி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட் எதுவுமே வராது. நெகட்டிவான விஷயம் எதுவுமே உங்கள் மனசில் தோணாது. நெகட்டிவான செயல்பாடு எதுவுமே இருக்காது. இயமம் இன்னும் ரொம்ப நீளமாக இருக்குது. நம்ம அதான் சொல்ல இருக்கிறதுலே பெரிய பாடம் இயமம் தான். ஏன்னா முதல்ல நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு ஆவம் கூட தெரியாது, ஏபிசிடியும் தெரியாது. அப்படி ஒரு வீட்டில் வளர்ந்த ஒரு 5 வயசு 4 வயசு வளர்ந்த ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி உள்ளே பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுமோ, எவ்வளோ பெரிய கட்டடம், எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆச்சரியப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைந்தது தான் இயமம். முதல்ல ஆன்மீக பயணத்துக்குள்ளே வரும்போது, இந்த யோக முறைகளை கற்றுக்கொள்ளும் போது அந்த இயமம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இயமத்தை சரியாக செய்தால்தான் நீங்கள் நியமத்திற்கு போக முடியும். இதை நீங்கள் சரியாக செய்யலைன்னா நியமத்திற்குள் என்ட்ரி கூட ஆக முடியாது. அது என்ன காரணம், என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்து, நியமம் என்பது பொது ஒழுக்கம். பொது ஒழுக்கம் என்பது எப்படி நம்ம உடம்பை நம்ம சுத்தமாக சுத்தி பண்ணி நம்ம பாதுகாத்துக்கிட்டோமோ, அந்த பொது ஒழுக்கத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது என்றால் யாரை பற்றியும் புறம் கூறாமை, பொய் பழிகள் பேசாமை, பிறர் சொத்துக்களின் மீது ஆசை கொள்ளாமை,